இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை 33ஆம் சங்கீதம் அதனுடைய 20வது வசனம். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். யாருடைய ஆத்துமா கர்த்தர் நன்மை செய்வார், கர்த்தர் துணையாய் இருப்பார், கர்த்தர் பாதுகாப்பார் என்று அவருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார், கேடகமாக இருப்பார். நாம் கர்த்தருக்கு காத்திருந்தால் நமக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். யாரும் துணையில்லையே என்று நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா காரியத்திலும் கர்த்தரே துணையாக இருப்பார், கர்த்தரே பாதுகாப்பாக கேடகமாக இருப்பார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், அவருடைய வார்த்தையின்படி எனக்கு நன்மையை தருவார் என்று நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவருக்கு காத்திருக்க வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. எனவே கர்த்தருக்கு காத்திருப்போம். அவர் நம்மை கைவிடாதபடிக்கு நமக்கு துணையாக இருந்து கேடகமாக இருந்து இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.